அயோத்தி நகரத்து மக்களின் பல்வேறு பொழுதுபோக்குகள். வணக்கம் நண்பர்களே. அயோத்தி நகரத்தோட அழகையும் அந்த நகரத்திலே கேட்ட அற்புதமான ஓசைகளையும் பத்தி போன பாட்டிலே கம்பர் சொன்னார் இல்லையா? தேர்களின் ஓசை, குதிரைப்படையின் ஓசை, வீரர்களின் கழல் சத்தம்னு அந்த நகரம் எவ்வளவு துருதுருப்பா இருக்குன்னு கேட்டோம். அது சரி, இப்படி எல்லா வளங்களும் நிறைந்த ஒரு நகரத்திலே வாழற மக்கள், அவங்க தங்கள் பொழுதை எப்படி கழிப்பாங்க? சும்மா இருந்தா பொழுது போகுமா? அவங்களுக்குன்னு சில இன்பங்கள் வேண்டாமா? அவங்களோட பொழுதுபோக்கு என்னவா இருக்கும்? இதைத்தான் அடுத்த பாட்டுல கம்பர் அவ்வளவு அழகா எளிமையா சொல்றார். ஊடவும் கூடவும், உயிரினின் இசை பாடவும், விரலியர் பாடல் கேட்கவும் ஆடவும், அகன் புனல் ஆடி அம்மலர் சூடவும், பொழுதுபோம் சிலர்க்கு அத்தொல்நகர். அடடா, என்ன ஒரு அழகான பட்டியல்! கம்பர் அந்த காலத்தில் ஒரு நகரத்திலே மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எதில் இன்பம் கண்டாங்கன்னு ஒரு சினிமாவின் காட்சி மாதிரி நம் கண் முன்னாடி நிறுத்துகிறார். அத்தொல்நகர் சிலருக்கு, அந்த பழமையான பெருமை வாய்ந்த அயோத்தி நகரத்திலே வாழற சில பேருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல வாழ்க்கை, சில பேருக்குன்னு சொல்கிறாரு. ஊடவும் கூடவும், இதுதான் முதல் இன்பம். காதலர்களுக்குள்ள சின்னதாக சண்டை வரும்ல, அதுதான் ஊடல். அந்த ஊடல் முடிஞ்சு திரும்பவும் ஒன்று சேர்றது, அதுதான் கூடல். இந்த ஊடலும் கூடலும் இருக்கு பாருங்க, இதுலேயே சில பேருக்கு பொழுது போயிடும். காதலே வாழ்க்கைன்னு இருக்கிறவங்களுக்கு இதை விட வேற என்ன வேணும்? கம்பர் இதை முதல் இன்பமாக சொல்கிறார் பாருங்க. வாழ்க்கையோட அடிப்படையே அன்பும் உறவும் தானே. உயிரின் இசை பாடவும். வெறும் காதலா? இல்லவே இல்லை. அடுத்தது கலை. உயிரினும் இனிய இசையை பாடி மகிழ்வது. தனக்கு தெரிஞ்ச ராகத்தில் தன் மனசுக்கு பிடிச்ச பாட்டை மனசார பாடுவாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். விரலியர் பாடல் கேட்கவும். தான் பாடுறது ஒரு பக்கம், இசையிலே வல்ல விரலியர்கள் பாடுற பாட்டை கேட்டு ரசிக்குது இன்னொரு பக்கம். விரலியர்னா நடனமும் இசையும் அறிந்தவர்கள். அவங்க பாடும்போது கேட்பவங்க மனசெல்லாம் லயிச்சு போயிடும். நல்ல இசையை நல்ல குரல்ல கேட்கிறது ஒரு தனி சுகம் இல்லையா? ஆடவும். வெறும் கேட்கறது மட்டுமா? சில பேர் அந்த இசைக்கு ஏற்ற மாதிரி ஆடுவாங்க. நடனம் ஆடுவது ஒரு கலை மட்டுமல்ல, மனசுக்கும் உடம்புக்கும் சந்தோஷம் கொடுக்கிற ஒரு செயல். அகன் புனல் ஆடி. அப்புறம் வேற என்ன செய்வாங்க? அகன்ற நீர்நிலைகளிலே, குளத்திலோ ஆற்றிலோ போய் நீராடுவாங்க. வெயில் காலத்தில் சில்லுன்னு தண்ணியில் குளிக்கிறது எவ்வளவு சுகம்! மனசுக்கும் உடம்புக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும். மலர் சூடவும். நீராடிட்டு சும்மா வருவாங்களா பெண்கள்? வழியில் இருக்க சோலைகளில் பூத்திருக்கிற அழகான மலர்களை எடுத்து தலையில் சூடிட்டு வருவார்களே. பூ வச்சாலே ஒரு தனி அழகு வந்துடும் இல்லையா? அந்த மலரின் வாசம், அந்த அழகு, அதுவே ஒரு சந்தோஷம். இந்த ஊடல் கூடல், பாட்டு பாடுதல், பாட்டு கேட்டல், ஆடுதல், நீராடுதல், பூ சூடுதல், இந்த மாதிரி பல செயல்களால் சில பேருக்கு அந்த அயோத்தி நகரத்தில் பொழுது போகுமாம். பாருங்க நண்பர்களே, கம்பர் வெறும் ராஜா ராணி போர் இதை பற்றி மட்டும் சொல்லலை. சாதாரண மக்கள் தங்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தாங்க, எதில் இன்பம் கண்டாங்கன்னு அவ்வளவு நுணுக்கமாக சொல்கிறார். கலை, காதல், இயற்கை, அழகு, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு நகரத்தோட வாழ்க்கையை சித்திரமாக வரைஞ்சு காட்டுறாரு. என்ன ஒரு அற்புதமான பார்வை! என்ன ஒரு எளிமையான அழகான தமிழ்! கம்பனின் கவி ஆளுமைக்கு இதெல்லாம் சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகள். இந்த மாதிரி ஒரு அழகான வாழ்க்கையை, இன்பமான பொழுதை கழிக்கும் மக்களை பற்றி சொல்லும் போதே நமக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடுது இல்லையா? அதுதான் கம்பனின் சிறப்பு.